அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம். இப்போ இந்த குரு பகவான் வருகிற 17/7/2026 அன்று அஸ்தங்கதம் அடைகிறார். தட் இஸ் சூரியனிடம் அந்த பவரை ஒப்படைக்கிறார். தட் இஸ் சூரியன் வழியில் இவர் மங்கி விடுவார், ஒளிந்து கொள்வார். ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13/8/2026 வரைக்குமே அவர் அஸ்தங்கத கதியில் தான், அஸ்தங்கத்தில் தான் பயணிப்பார். அவருடைய முழுமையான இதை பண்ண முடியாது. சூரியன்கிட்ட தான் தன்னுடைய பவரை கொடுத்துட்றார், தன்னுடைய பலன்களை கொடுத்துட்றார். இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு 28 நாட்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த்துன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மந்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் இருக்கும், அதை தான். இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசனுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கோள், மந்திரி அப்படிம்பாங்க. இவருக்கு அறிவு அதிகம் இருக்கும், அரசனுக்கு அதிகாரம் இருக்கும். அவர் எதுக்கும் கேட்டுக்குவார் மந்திரிகிட்ட, என்ன ஏதுன்னு விவரம். ஏன்னா அறிவாளி மந்திரிங்கிறப்ப. ஸோ இந்த குரு இப்போ அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுடைய அந்த அறிவு வெளிப்படாது. அறிவை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா சொதப்பல் தான் வரும். எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ பெரிய அனுபவம், எனக்கு என்ன எவ்வளோ படிச்சிருக்கேன், மேலதிகாரி கொஞ்சம் படிக்காமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மந்த்து, அதாவது 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் இந்த 12 ராசிக்காரர்களும் அப்படி அலட்சியமாக பிஹேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு. அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்க மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். அவங்க நான் விளக்கம் கேட்டால் தான் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் தான் ஆலோசனை கொடுக்கணும். நீங்களாக பேசக்கூடாது, நான் சொல்கிறத செய்யணும். இந்த அதிகார துணின்னா அப்படி தான், டூ வாட் ஐ சே அப்படிங்கிற துணியில் தான் இருப்பார்கள். இப்போ சூரியன்ட்டு அந்த குரு பகவான் அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுக்கு மேலே உள்ளவர்கள், அது வயதில் பெரிய ஆளாக இருக்கலாம், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்கள்டெல்லாம் சற்று விழிப்புணர்வோடு இப்போ பிஹேவ் பண்ணணும். குரு உச்சமாக இருக்கிறது அப்படின்னாக்கா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற தன்மை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறப்ப இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்திங்கன்னாக்கா அறிவு அதிகமாக இருக்கும். அது பாவகப்படி எந்த துறையில் எதை மாதிரி விஷயங்களில் அறிவு அது செலுத்தும், அறிவு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பிறக்கிறப்ப என்ன லக்னத்தில் பிறக்குதுங்கிறது பார்த்து செய்யணும். பொதுவில் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது அறிவு மேலோங்கி இருக்கும், ஒரு விஷயத்தில் டீப்பாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர அறிவாளியாக பிறப்பாங்க. அது ப்ராப்பராக குருவுக்கு ஒத்து வரக்கூடிய லக்னங்களாக சூஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்கும் குழந்தை பிறக்கிறது, இந்த சிசேரியன் மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லக்னத்துக்கு குருக்கு ஒத்து வர லக்னம் அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ குரு பொதுவில் உச்சமாக இருப்பது அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இப்போ 17/7/2026 சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி அங்கே வந்து குருவோட அந்த அறிவை மழுங்கடிப்பார். உனக்கு எல்லாம் தெரியட்டும், நான் சொல்கிறது செய்ய, இதை ஒண்டி செய்ய, தேவையில்லாமல் பேசாத, எக்ஸ்ட்ரா செய்யாத அப்படின்னு மேலே உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி வயசில் பெரிய ஆள், தந்தை போன்று உள்ளவங்க, அவங்கெல்லாம் உங்களை அதிகாரிகள், அவங்கெல்லாம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இது பண்ணால் அது அதிகாரிகளுக்கு பிடிக்காது, மேலே உள்ளவங்களுக்கு பிடிக்காது. இப்போ தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட போய் எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் சொல்கிறது ரைட்டாகவே இருந்தால் கூட
ஒரு மேலதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஒபே த ஆர்டர் தான். நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அது செய்கிறப்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர்றது அது இதை நீங்கள் அப்புறம் சொல்லலாம். அதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்ல செய் அப்படிங்கிற மனோபாவம் தான் இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அறிவை காட்டி கிளாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே குரு அறிவு அதிகமாக இருக்கும். சுபக்கோள்களுக்கு புத்தி அறிவு இதெல்லாம் தான் நல்லபடியாக வேலை பார்க்கும். அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. அவங்க மற்றவங்கள அந்த அறிவை வச்சுக்கிட்டு புத்தியை வச்சுட்டு வேலை வாங்குவாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. இது குருவாக இருப்பதால் மேலே உள்ளவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் அவங்களா கேட்டால் தான் இப்போ கொடுக்கணும். நீங்களா போய் வாண்டடாக சம்மன் இல்லாமல் ஆஜரானீங்கன்னா அது ஆபத்து. அந்த இதை இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிக்கிறேன். மேலே உள்ளவங்க சொல்கிறத 12 ராசிக்காரர்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இதுதான் தெரியுமே சார்னா இப்போ கடுமையாக அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்தவர் ப்ரொமோஷனில் போயிருப்பார், இல்லை உங்களுக்கு கீழே உள்ளவரே ப்ரொமோஷனில் இருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக பேசுகிறது தேவை இருக்காது. அது தேவையில்லாமல் மறைமுக வில்லங்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த அஸ்தங்கத குருவின் ஆட்டம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது வரவிற்கும் பாதக தவிர்ப்புக்கும் மேலுள்ளவர்கள் தேவை. மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். வரவிற்கும் பாதக தவிர்ப்புக்கும் மேலுள்ளவர்கள் தேவை. ஆக வரவுக்கும் மேலே உள்ளவங்களுடைய தயவு தேவை. பாதகங்கள் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் மேலுள்ளவர்கள் தேவை. அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களோட நீங்கள் அவங்க இல்லாமல் நடக்காது. அதனால தான் மேலுள்ளவர்கள் தேவை அப்படிங்கிற. ஏன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் மிக சிறப்பான இடத்தில் வந்திருக்கார். பாதகாதிபதி ஆக வரக்கூடிய அந்த குரு பகவான் 7-10 கூடையம பார்ட்னர், சூழல் அண்டு வித்தை, திறமை, தொழில் அதற்குரிய கோள் உச்சமாகுது. அதுவும் 2ஆம் இடத்தில். அதன் வழியாகலாம் சூழல்கள் நல்ல வரவு வரக்கூடிய சூழல்களாக வரும். அது மாதிரிலாம் அந்த குரு பகவான் பாசிட்டிவான பிளேஸுக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றது சூப்பர். அதுலேயும் உச்சமாக இருக்கிறது அதி சூப்பர். ஆனால் இப்போ அவர் அஸ்தங்கதமாகிறார். யார்கிட்ட? சூரியன்கிட்ட. 17/7/2026 அப்புறம் மேலே உள்ளவங்கள்ட்ட அனுசரித்து போய் தான் உங்களுக்கு தனவருவை பெற முடியும். இல்லாட்டி வம்பு, வரவு கிடைக்காது, சிக்கலாயிடும். ஏன் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்குறோம். அப்போ உச்ச இதில் இருப்பீங்க. வக்ரம் பெற்றக்கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும் அப்படிங்கிறத தன்மை நான் பல வீடியோவில் சொல்கிறேன். இப்போ புதன்னா புத்திசாலித்தனம். வக்ரம் பெறப்ப எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி ஊயின்னு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் மேலே உள்ளவங்கள்ட்ட ஓவராக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்ததிபதி 2ல் இருக்கார். 3க்குரிய சூரியன் 2ஆம் இடத்துல. 2ல் சூரியன் இருந்தாலே உங்களை அறியாமல் அதிகார துணியான பேச்சு வரும். ஏன்னா அந்த புதன் உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி மட்டுமல்ல, அவனே வித்தைக்குரியவனாகவும் வருகிறான். அவன் ஆட்சியாக இருக்கிறப்ப எனக்கு தெரியாதா, எனக்கு சொல்லித்தராங்களா, நான் யார், எப்பேற்பட்ட புத்திசாலி, எத்தனை இதாக பார்த்துருக்கேன், இவன் மேலதிகாரின்னா பெரிய இதா அப்படின்னு வெடுக்குன்னு அப்படி இப்படி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பாதகத்தை வரவழைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும். அதனால தான் பாதக தவிர்ப்புக்கும் மேலுள்ளவர்கள் தேவைன்னு. மேலே உள்ளவங்களை அனுசரித்து போனால் தான் பாதகம் வராமல் தவிர்க்க முடியும், தனவரவையும் பெற முடியும். அதை கெடுக்கிற மாதிரி இந்த புதனும் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் திமிர கொடுப்பார். 2-3 பரிவர்த்தனை ஆகிறது, அதை கெடுத்து விட்டுரும்.
ஏன்னா வக்ரம் வேற பெற்றிருக்குல்ல, இதில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி வரும். மேலே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்காமல், அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீங்களாக இஷ்டத்துக்கு செஞ்சு அது நல்லபடியாக ரிசல்ட் வந்தாலும் உங்களுக்கு ஆப்பு வரும். ஜாக்கிரதை. ஏன்னா 2 குடையவன் 3ஆம் இடம், 3ஆம் இடத்திற்குரியவன் 2ஆம் இடம். 2, 3 பரிவர்த்தனை ஆகிறப்ப பேச்சும் முயற்சியும் ஓவராக இருக்கும். உங்களை அறியாமல் பண்ணுவீங்க. அதில் வேற குரு பகவான் புதன் வக்ரம் பெறப்ப ஒரு குடியாடுற போல் உங்களுடைய பேச்சு முயற்சி வந்துடும். கவனம் தேவை. அதனால தான் மேலுள்ளவர்கள் தேவை. என்னதான் நேரம் நல்லா இருந்தாலும் மேலே உள்ளவங்கள்ட்டெல்லாம் கேட்காம ஒரு வார்த்தை சொல்லாமல் எப்படி நீ செஞ்ச, அதெல்லாம் இல்லை. நீ அதுக்கான விளைவுகள் நீ சந்திக்கணும்னு ஏதாவது பண்ணி விரயத்தை, சிக்கலை, பாதகத்தை கொடுத்துட்ருவாங்க. என்னதான் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துலேருந்து இறுதி வெற்றியை கொடுத்தாலும் மன உளைச்சல் வந்துடும், பிரச்சனை வந்துடும். ஜாக்கிரதை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவும் 5ஆம் இடத்ததிபதியோடு இணைந்து ஆராய்ச்சி குணத்தை கொடுத்துட்ருக்குற மாதிரி இருப்பேன். எது இருந்தாலும் மேலே உள்ளவங்கள் தேவைன்னு முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன தான், ஏன்னா இப்போ கேதுனால் ஆராய்ச்சி இருக்கும். புத்திக்குரியவன் அதிர்ஷ்டத்துக்குரிய சுக்கிரனோடு இணைகிறப்ப ஓவர் ஆராய்ச்சி வரும். ஓவராக யோசிப்பீங்க. இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணலாம், பயங்கர அப்படியே உங்களுடைய இதை சொல்லலாம். பட் மேலே உள்ளவங்க கேட்குற நிலையில் இருந்தால் தானே, அவங்க வேறு மைண்டில் இருந்தால் நீங்கள் என்ன தான் உங்களுடைய அந்த ப்ராஜெக்டை, அந்த ப்ரொஃபைலை, இல்லை சம்திங் அந்த நியூ வெஞ்சரை என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கேட்குற ஆள் சரியாக இருந்தால் தானே அது மெட்டலைஸ் ஆகும். அதனால் மேலே உள்ளவர்கள் இது தேவை. நீங்கள் எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்லாம் எதுவும் செய்ய முடியாது, முயற்சிக்க முடியாது. ஓவராக ஆராய்ச்சி பண்ணால் வம்பு தான். சுக்கிரனும் கேதும் இணைந்திருக்கிறது. மேலே உள்ளவங்க பெண்ணாக இருந்தால் ஜாக்கிரதை. விளையாட்டுத்தனமாக அந்த அம்மா தானே சொல்லிக்கலாம், அவங்க என்னை விட ஜூனியர் தான் அந்த அவங்க, அவள் என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற மனநிலையெல்லாம் வரும். ஏன்னா நீங்கள் விளையாட்டுத்தனமான ஆள், ஒரு ஜாலியான ஆள், ஒரு ஜோவியலான ஆள், ஜஸ்ட் லைக் தட் பேசக்கூடிய ஆள், ஜோக் அடிக்கக்கூடிய ஆள். அப்படிலாம் பண்ணிங்கன்னா மேலே உள்ளவங்க எப்போ வேணாலும் டக்குன்னு ட்ரிப் ஆவாங்க. ஏதோ நீங்கள் பேசுகிறத ரசிப்பாங்க. அவங்க ஒரு அன்னீசினஸில் இருந்தாங்கன்னா ஆபத்து வரும். அதனால் மேலே உள்ளவர்களை பகைச்சிக்கக்கூடாது. மேலே உள்ளவர்கள் தேவைன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க இல்லைன்னா பாதகம் வரும். அவங்களால தான் பாதகம் வரும். ஏன்னா குரு பகவான் அப்படி ஒரு தன வருவாயை மற்றவங்க பார்ட்னர் சூழல் வழியாலாம், தொழில் வேலை வாய்ப்புகள் வழியாலாம் பெருசாக கொடுக்க முடியாது. மேலே உள்ளவங்களை பகைச்சிட்டிங்கன்னா கெட்டுரும். மெடிடேட் பண்ணிட்டீங்க. 9ல் உள்ள ராகு எப்படியோ வினோதமாக வித்தியாசமாக எப்படி தான் முடிஞ்சிச்சின்னு தெரில. அந்தளவுக்கு நான் நினைக்கவே இல்லை இப்படி பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னு ஆச்சரியத்தை கொடுப்பேன். ரொம்ப நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணீங்க, ஈகோவாக பண்ணிங்கன்னா ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ணிடுவீங்க, பேசிடுவீங்க, முயற்சிச்சிடுவீங்க. அது மேலதிகாரிகள் மேலே உள்ளவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன திமுறா ஓவர் ஒரு இதாக இருக்கான்ப்பா, அவன் ரொம்ப ஓவராக பண்ணவன், ஜஸ்ட் லைக் தட் அவன் டேக் இட் ஆஸ் கிராண்டட்னு அவனாக எடுத்துக்கிறான். அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் மரியாதை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு 6, 11 அந்த புதனும் 12ஆம் இடத்துல இருக்கார். சும்மா வெற்றி கிடைக்காது. மன உளைச்சல் பிரச்சனைகளோடு தான் வெற்றியும் லாபமும் கிடைக்கும். மேலதிகாரிகள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கலன்னா இந்த செவ்வாயும் பெருசாக அலைச்சல் விரயம் மன உளைச்சலை கொடுக்காமல் தப்பிச்சிக்கலாம். மேலே உள்ளவங்கள்ட்ட கப் சிப்புன்னு ஆயிடணும். அவங்களோட ஒத்துழைப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா மிதுன லக்னம் மிதுன ராசி என்புள்ளவங்களுக்கு சிறப்பு. ஆனால் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. தயவு செய்து அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள், அந்த மிதுன லக்னம் மிதுன ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். அப்போ தான் அபரிமிதமான தன வருவாயும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெரியவங்களுடைய ஆதரவால் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி சிக்கல். மெடிடேட் பண்ணிக்கங்க, அந்த ஒரு சமநிலை வரும். குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண மாட்டீங்க. நன்றி அன்புள்ளங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.